வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த சிறையில் உள்ள ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளிகள் 3 நபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஸ், லாரி, கார் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து நேர்த்திக்கடனை செலுத்தியது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரியில் புதிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பிரவீன்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய அளவிலான தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தில் புதுவை மாநிலத்திற்கு 2ஆம் பரிசு கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த சிறையில் உள்ள ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளிகள் 3 நபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 1.70 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் நேற்று முன்தினம் ரெட்டியார்பாளையம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது ஒரு வீட்டின் முன்பு பெண் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த 3 நபர்கள் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் விமல் என்பவரை சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் எனவும், ஆனால் விமல் பணம் தரவில்லை. இதனால் மர்டர் மணிகண்டன் தனது கூட்டாளிகளை விமல் வீட்டிற்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியது தெரியவந்தது. மேலும் பணம் கேட்டு மிரட்டிய மர்டர் மணிகண்டன் கூட்டாளிகள் நோனாங்குப்பம் ரஞ்சித் குமார், பாவாணர் நகர் பிரகாஷ்குமார், பிரான்சுவா தோப்பு ரவுடி ஜெரால்ட் ஆகியோரை வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஒரு ஸ்கூட்டர், தினசரி மாமூல் வசூல் பணம் ரூபாய் 1.70 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 நபர்களையும் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய ஷார்ப் விக்கி, மோகன்ராஜ், பைரவா ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி கொண்டும் பஸ், லாரி, கார் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 41ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் மற்றும் தேர்பவனி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்து முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தி கொண்டு பஸ், கார், வேன், லாரி, ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கோவிலின் செடல் திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்தனர். செடல் திருவிழாவினையொட்டி 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேசிய அளவிலான தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தில் புதுவை மாநிலத்திற்கு 2ஆம் பரிசு கிடைத்துள்ளது. புதுவை அரசின் உள்ளாட்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் நகர்ப்புற தெருவோர வியாபாரிகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தெருவோர விற்பனையாளர் திட்டம் மற்றும் விற்பனையாளர் சந்தை மேம்பாடு போன்ற துணை கூறுகளின் கீழ் தெருவோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதனை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரிவில் புதுச்சேரி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதற்கான பரிசு மற்றும் சான்றிதழ் புதுடெல்லியில் மத்திய அமைச்சர் மனோகர் லால், மத்திய இணை அமைச்சர் டோகன் ஷாகு ஆகியோர் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேலிடம் வழங்கினார்.
புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்படவுள்ளதாக ஆணையர் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் வியாபார நோக்கில் கடைகளில் நாய்கள் வளர்க்கப்படுகின்றன எனவும், இதில் சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் நோய் வாய்ப்படும் நாய்களை அதன் உரிமையாளர்கள் சாலைகளில் விட்டுவிடுகின்றனர். இந்த நாய்கள் வெறி பிடித்து பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் கடிப்பதாகவும் புகார்கள் வருகின்றன. எனவே உரிமையாளர்கள் தங்களது நாய்களை ஆரம்ப நிலையில் இருந்து கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் எனவும், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை வரைமுறைப்படுத்துவதற்காக வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் புதன்கிழமை தோறும் காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை உரிமம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும், நாய் வளர்ப்போர் தங்களின் ஆதார் மற்றும் வளர்ப்பு நாய்க்கு ஏற்கனவே தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், இதற்கு ரூபாய் 150 உரிமம் புதுப்பித்தலுக்கு ரூபாய் 100 கட்டணமாக செலுத்த வேண்டும் எனவும், வளர்ப்பு நாய்களை முறையாக பராமரிக்கவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பிரவீன்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு ஆகியவை தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன. அதன்படி இரு பிரிவுகளுக்குமே உயர் காவல்துறை அதிகாரிகளும் தனித்தனியாகவே இயங்கி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் காவல்துறையில் IRB எனும் பிரிவில் கமாண்டராக சுவாதி சிங் பணியாற்றி வருகிறார். இவற்றுக்கு போக்குவரத்து பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுடெல்லியில் இருந்து பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ள பிரவீன்குமார் திரிபாதி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல்படி மாநில தலைமை செயலர் சரத் சௌகான் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் 5 நபர்களிடம் 12.86 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வேலூர் பகுதியைச் சேர்ந்தவர். இதை தொடர்பு கொண்ட மர்ம நபர் போலியான வாட்ஸ்அப் ஆரம்பித்து பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறினார். அதை நம்பி அவர் ரூபாய் 11.58 லட்சம் முதலீடு செய்தார். லாபத்தையும் எடுக்க முடியாமல் மர்ம நபரிடம் அவர் ஏமாந்தார். மேலும் நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவர் இணையதளத்தில் வந்த விவரத்தை நம்பி 56,000க்கு லேப்டாப் ஆர்டர் செய்தார். பொருளை அனுப்பாமல் மர்ம நபர் ஏமாற்றினார். அதேபோல் வினோபா நகரை சேர்ந்தவர் பிரிசில்லா ரூபாய் 42,000 முதலியார்பேட்டை சேர்ந்த சையத் சலீம் 13,000 சாரம் பகுதியை சேர்ந்த ஜெயப்பிரியா 17,000 ஏமாந்துள்ளனர். இது குறித்து 5 நபர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் தற்காலிகமாக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகளில் தற்காலிக பட்டாசு கடை அமைக்க விரும்புவோர் புதுச்சேரி பேட்டையன்சத்திரம் பழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், மேலும் இடத்தின் பத்திரம் வாடகை இடமாக இருப்பின் அதன் வாடகை பத்திரம், பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம் மற்றும் மின் ரசீது, தண்ணீர் ரசீது, முகவரி மற்றும் அடையாள சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களில் 3 நகல்களும் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் தேர்வானவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியல் விவரங்களை கல்லூரியின் இயக்குநர் உதயசங்கர் வெளியிட்டுள்ளார். அதன்படி பேராசிரியர்கள் பணிக்கு தும்ஜா, மதன், ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 35 நபர்களும், இணை பேராசிரியர் பணியிடங்களுக்கு 3 நபர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வில்லியனூர் ஆத்து வாய்க்கால் பெட்டில் ரூபாய் 16 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்து வாய்க்கால் பெட்டில் விடுபட்டுள்ள பிரதான சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 16,41,000 மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும்
பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மடுகரை வெங்கட சுப்பாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமினை வெளியூர் துணை ஆட்சியர் ஆய்வு செய்தார். நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை வெங்கட சுப்பாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்களை நோக்கி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் குறை கேட்கும் முகாம் நடைபெற்றது. வெளியூர் துணை ஆட்சியர் ஸ்ரீ சோமசேகர் அப்பாரு மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் முகாமிற்கு சென்று மேற்கொண்டு துறைகளின் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். ஆட்சியர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று சென்றார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த குறை கேட்பு முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து, இந்தியன் வங்கி, சட்ட பணியாளர்கள் ஆணையம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை, நுகர்வோர் விவகாரங்கள் துறை மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். வில்லியனூரில் 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான முதற்கட்ட தவணை தொகையினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பாகம் 11ற்காக வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணை தொகையாக ரூபாய் 1.20 லட்சம் வீதம் 42 பயனாளிகளுக்கு ரூபாய் 50.40 லட்சம் நிதி உதவி தொகைக்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் முதல் தவணை தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பேச்சுரிமை எழுத்துரிமைக்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், 3 புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகில் நடைபெற்றது. நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்த தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி வாழைக்குளம் ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் வீதி உலாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை திருத்தேர் பவனி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். தென்னிந்தியாவில் 45வது பிளானட் ஸ்டோர் திறப்பு விழா புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐபோன் நிறுவனத்தின் பொருட்களை மட்டுமே விற்பனை செய்யும் பிளானட் ஸ்டோர் திறப்பு விழா புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தென்னிந்தியாவில் 45வதும் புதுச்சேரியில் 2வது கிளையுமாக இது திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு வரும் 21ஆம் தேதி வரை ஐபோன் 15 வெறும் 40,950க்கும் கடன் வசதியாக மாதம் 1999 வரை கட்டலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐபோன் நிறுவனத்தின் அனைத்து பொருட்களுக்கும் 14 முதல் 23% வரை தள்ளுபடி வழங்கப்படுவதுடன் ஐபோன் நிறுவனத்தின் ஒரிஜினல் பொருட்கள் விற்பனை செய்யும் ஸ்டோர் என்பது குறிப்பிடத்தக்கது. திறப்பு விழாவையொட்டி காத்திருந்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஐபோன்களை வாங்கி சென்றனர். இது ஆப்பிள் ஆத்தரைஸ்ட் ஷோரூம்ன்றதால உங்களுக்கு அதர் பார்ட்டிஸ் எந்த ஒரு இதுமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே ஆப்பிள் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும்.
ஆப்பிள் ப்ரொவைட் பண்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க எல்லாருமே நம்பி பை பண்ணலாம். காரைக்கால் சேத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி மாத முதலாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. ஆடி மாத முதலாவது வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த விளக்கு பூஜையை கிராம மக்கள் மற்றும் பஞ்சாயத்தாரர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் கோவில் செடல் மகோத்சவத்தை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த கோவிலில் சாகை வார்த்தல் செடல் மகோத்சவம் கடந்த 11ஆம் தேதி அனுச்சை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பம்பை மேளம் ஒலிக்க அம்மனுக்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து செடல் உற்சவத்தில் பக்தர்கள் வந்தனர். இந்த செடல் உற்சவத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த சிறையில் உள்ள ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளிகள் 3 நபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஸ், லாரி, கார் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து நேர்த்தி கடனை செலுத்தியது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரியில் புதிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பிரவீன்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய அளவிலான தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தில் புதுவை மாநிலத்திற்கு 2ஆம் பரிசு கிடைத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.